ஒரு தடவை பாமே அமைச்சிருக்காங்க. ஏன்னா லொல்லு சபா வந்து எல்லாரையுமே ட்ரால் பண்ணது அந்த டைம்ல வந்து இன்னைக்கு சோசியல் மீடியா மாதிரி ஒரு பெரிய இது இல்லாததுனால நிறைய படத்துக்கு வந்து மிரட்டல்கள்லாம் வந்திருக்கு. ஏதோ ஒரு படம் ஞாபகம் இல்லை, அதுக்கு வந்து நானும் மனோகரனை வந்து தென்காசியில் ஷூட்டிங்கில் இருந்தோம். சாமிநாதன் வீட்டுக்கு ஒரு பாம் பார்சல் போச்சு, மனோகரன் வீட்டுக்கு ஒரு பாம் பார்சல் போச்சு. அதை வாங்கி அவங்க அம்மா பீரோவில் பத்திரமா வச்சுட்டாங்க. ராம்பாலா சாருக்கு ஒரு பாம்பு, எனக்கு பாம் எடுத்து வந்து அட்ரஸ் கண்டுபிடிக்காம அவனே திருப்பி எடுத்துட்டு போயிட்டான். நல்ல வேலை. ஸோ அது உண்மையிலே ஒரு சும்மா ஒரு மினி பாம்னு வச்சுங்களேன். ஸோ டைமிங் காமெடி பார்த்துருப்பீங்க, டைம் பாம் காமெடி நடந்தது. படம் பேர்லாம் சார் மாற்றிருப்பாங்களே, அந்த படம் பேர் சொல்லி அது எப்படி மாற்றிங்க மட்டும் சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொல்லாதவன் பொல்லாதவன் செல்லாதவன் நினைக்கிறேன். செல்லாதவன் போக்கிரி பேக்கரி 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 கில்லி ஜல்லி 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 அட்டகாசம் அட்டகாசம் கடை வச்சோம். என்ன தெரியல, தெரியலையடா. கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் கண்டுக்காத சூப்பர். இல்லை எபிசோடுக்கே யோசிக்க மாட்டோம், டைட்டில் எங்கே யோசிக்க போகிறோம், எல்லாமே ஆன் த ஸ்பாட் கவுண்டர்ஸ் தான். ஆனால் சாமினா அந்த ஒரு டைலாக் நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், ஆனால் பட்டுன்னு அரைஞ்சிடும் டைலாக் சொல்லுவீங்களே, அது எங்களுக்காக சொன்னீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஏங்க நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு கதவை நான் சாத்திட்டு வரேன், நீங்கள் திறந்துட்டு வரீங்க. அட சும்மா இருமா, அட என்னங்க அது, இந்த பாரு நான் எது செஞ்சாலும் என் தம்பிங்களுக்கு தெரியாமல் செய்ய மாட்டேன், அதனால தான் திறந்து வச்சேன். போங்க நீங்கள் ஒன்று. நான் இப்படி தான் பேசிக்கிட்டே இருப்பேன், கோவம் தான் பலார்னு அறைவேன். இதை இன்னும் என் பையன் சொல்லி என்ன மறைச்சிக்கிட்டு இருக்கான். எங்கே போனாலும் என்ன சார் தயவு செய்து அதை சொல்லுங்க அதை சொல்லுங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு இவர் தான் காரணம். சூப்பர், தேங்க்யூ. அதை சீரியஸ் ஃபேன்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஸ்டார்ஸை வந்து நம்ம இமிட்டேட் பண்ணும்போதோ இல்லை வந்து அவங்கள ட்ரால் பண்ணும்போதோ டெஃபினட்டாக அவங்களுக்கு ஃபீலிங் இருக்க தான் செய்யும். அது அவங்களுடைய உரிமை. நாங்களும் வந்து சில டைம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பண்ணியிருக்கோம். யாருடைய மனமாவது புண்பட்டிருந்தா இப்போ எல்லாருக்கிட்டையும் நாங்களும் சாரி கேட்டுக்கிறோம். அண்ட் இது வந்து அது முழுக்க கற்பனை தான், என்டர்டைனிங் தான். ஸோ டெஃபினட்டாக யாரையாவது ஹர்ட் பண்ணியிருந்தா இப்போவும் சாரி. அண்ட் இப்போ வந்து நாங்கள் பண்ணது வந்து எல்லாமே அந்த பழைய வீடியோஸ் தான் இன்ஸ்டாவில் சுற்றிட்டு இருக்கு. அதனால புதுசாக பண்ணுறோம் நினச்சிட்டு புது அட்ரஸை கண்டுபிடிச்சி புது பாம் அமைச்சிடாதீங்க ப்ளீஸ். பழைய வீடியோ சொல்றவருக்கு ஐடியா வந்திருக்காங்க, சொன்னதுக்கு அப்புறம் வந்திருக்கும் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் டைட்டில் இருந்து நீங்க அந்த கண்டென்ட் வரைக்கும் நீங்க எங்களுக்காக யோசிச்சு என்டர்டெயின் தான் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் தட் என்டர்டைன்மெண்ட் லொல்லு சபா இருந்த டைம்ல. தேங்க்யூ சோ மச் ஒன்ஸ். தேங்க்யூ. அண்ட் பிஹைண்ட் வுட்ஸ்க்கு வந்து எங்களுடைய மிகப்பெரிய நன்றி. ஏன்னா எந்த ஒரு இன்டர்வியூவாக இருந்தாலும் எந்த ஒரு ப்ரமோஷனாக இருந்தாலும் வந்து எங்களை வந்து கூப்பிட்டு ஒரு நல்ல படங்கள் பண்ணுறதா இருக்கட்டும், நாங்கள் பண்ணுற சினிமா இல்லை நாங்கள் பண்ணுற எல்லாத்துக்குமே நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க பிஹைண்ட் வுட். இன்ஃபேக்ட் நான் ரீசெண்டாக எங்கள் வீட்டு மீனாட்சின்னு ஒரு சீரியல் பண்ணியிருந்தேன். நம்ம சோபனா ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வீடு வந்து செட்டு போட்டிருந்தோம் காரைக்குடியில், ஒரு பிரம்மாண்டமான செட். அது கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி ரூபா ரியல் வீடு மாதிரியே இருக்கும். அந்த வீட்டை வந்து செட்டை வந்து இவங்க லைவ் கவரேஜ் ஹோம் டூர் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து நான் எங்கே போனாலும் பிஹைண்ட் வுட்ஸ் இன்டர்வியூவை பார்த்துட்டு கண்டிப்பான அவங்களாம் நிறைய பேர் என்கிட்ட கடன் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணா இவ்வளோ பெரிய வீடு வாடகை கொடுவீங்களான்னு கேட்குறாங்க.